ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து க்ரீன் பீஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற க்ரீன் பீஸ் மசாலாவில் எந்த ஒரு பவுடர், கரம் மசாலா அந்த மாதிரி எந்த ஒரு பவுடரும் ஆட் பண்ணாமல் வெறும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ணாமல் எப்படி நேச்சுரலாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கப்லேருந்து 2 கப் வரைக்கும் காஞ்ச பட்டாணி, சோம்பு கொஞ்சம், 2 கிராம்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய், 2 ஏலக்காய், அப்புறம் 2 தக்காளி, 1 வெங்காயம், உங்களுக்கு வேணும்னா இன்னொரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு 4 பூண்டு, கொஞ்சம் தனியா, அப்புறம் ஜீரகம். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு காரத்துக்கு மட்டும் நம்ம சில்லி பவுடர் ஃபைனலாக நம்ம குக் பண்ணும்போது போட்டுக்கலாம். மஞ்சள். இப்போ ஃபஸ்ட்டு மிக்சியில் என்ன அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அந்த சோம்பு, கிராம்பு இதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கோங்க. அதோட கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் தனியா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாம். தக்காளி நம்ம இப்போ அரைக்க போகிறதில்ல, அது தனியாக தான் அரைச்சிக்க போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம அரைச்சாச்சு. அரைச்சக்கப்புறம் இந்த மாதிரி இந்த லெவலுக்கு வந்த வரைக்கும் போதும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம தக்காளி அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம அரைச்சிட போகிறோம். அதனால் இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கு. இதில் என்னென்ன தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேஸ்ட்டோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ தான் அது நல்ல ஆயிலில் ஃப்ரை ஆகும். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் காரத்துக்கு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது டொமேட்டோ எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணி அந்த மிக்ஸோடு சேர்த்த உடனே அந்த மசாலாவோட கலர் அப்படியே வந்துடுச்சு. அடிஷ்னலாக எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இது 5லேருந்து 7 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். ஸோ நம்ம அந்த க்ரீன் பீஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை பிஃபோர் டே நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா குக் ஆகும். அப்படி சப்போஸ் ஊற வைக்க முடியலன்னா மார்னிங் 1 to 2 ஹவர்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரில் 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி குக்கரில் வச்சு விசில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வெந்திருக்கும். நீங்கள் வந்து அதை இப்படி அழுத்தி பார்த்தாலே இந்த மாதிரி உடையும். ஸோ இந்த லெவலில் அந்த மசாலா குக் ஆன அப்புறமா இந்த க்ரீன் பீஸை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கடாயை நான் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன், ஸோ தட் அது நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா இந்த மசாலா குக் ஆயாச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து கொஞ்சம் ஊஸ் அவுட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அந்த டொமேட்டோட கலரில் ப்ளஸ் அந்த நம்ம போட்ட காரப்பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் கலரில் வந்திருக்கு. அடிஷ்னலாக எந்த கலர்ஸும் ஆட் பண்ணல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் பீஸ் ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் வந்து திரும்பி குக் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த மசாலா வந்து க்ரீன் பீஸ்லேயும் வந்து இறங்கும். ஃபைனலாக ஒரே 1 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். மசாலா நல்லா குக் ஆயாச்சு. இந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி. ரொம்ப டேஸ்டான க்ரீன் பீஸ் மசாலா நேச்சுரல் ஃப்ளேவர்ஸில் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஜி சிம்பிள் மீல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.